பாவம் என்னத்த வாழ்ந்தாரு? நல்லா தானே வாழ்ந்தாரு. அந்த காலத்துல தறி இவர் சொன்னபடி கேட்கும்பாங்க. ஏன் பிள்ளைக்கு என்ன படிச்ச? நெய்யறதுல அப்பாவே நின்றுட்டாருல்ல. ஆயுசு பூரா தூங்காம கொல்லாம தறியில உழைச்சி எத்தனை பட்டு சிலைகளை நெஞ்சு கொடுத்துருப்பாரு. அவர் உடலும் மூட கூட ஒரு பட்டு துணி இல்லை. அதுதானே நெசவாளிங்க விதி. பொன்னூஞ்சல் தொட்டிலே மயிலிறகு மெத்தையிலே மானே நீ உறங்க உறங்க ஆராரோ. நீ வளர்ந்து சமைஞ்சி கல்யாணம் கட்டிக்கும் போது உன்னை பட்டு சேலை கட்டி தான் அனுப்புவேன். இது சத்தியம். எதுக்கு இந்த பேராசை? முதல்ல பொண்டாட்டிக்குன்னா இப்ப பொண்ணுக்கணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சூரியனும் சந்திரனும் சாமரங்கள் வீசி பட்டு சேலைலாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? பெத்தவனா கொடுத்த வகை காப்பாத்துக்குவேன் பாரு. பொன்னூஞ்சல் தொட்டிலே திஸ் சாரி 800 rupees. வழக்கமாக ஒரு சேலைக்கு எவ்வளோ கொடுப்போம்? 7 ரூபா. சேலை கையில் வாங்கிட்டு தர்ஷனையோட 1 ரூபா இனாமா கொடு. இந்த கோரிக்கைகளை ஐயா நிறைவேற்றணும். இல்லைன்னா நாங்கள் ஒட்டுமொத்தமா வேலை நிறுத்தம் செய்ய வேண்டி வரோங்க. கடைசி வெற்றி நமதுதான்.